ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மித்ரன் கிராஃப்ட் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிள் டிசைன் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ஃப்ளீட்டட் வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ஒரு கை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கீழே ப்ளைனாக இருக்குது. இந்த இடத்துல சேரீ கலரில் ஒரு லேஸ் வரும். அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது. இப்போ நம்ம இன்னொரு கை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் மெயின் கிளாத் எடுத்திருக்கேன், சாரீ கிளாத். ஃப்ளீட் அப்படின்றதுனால கை சுற்றியே ஃப்ளீட் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா உள்பக்கம் தையலுக்கு வரைக்கும் ஃப்ளீட் இல்லாமல் ப்ளைன் கிளாத் கொடுக்குறேன். வெளிப்பக்கம் தெரியறதெல்லாம் ஃப்ளீட்டாகவும் உள்ளே இருக்கிறது ப்ளைனாகவும் கொடுக்க போகிறேன். அதுக்காக கிளாத்தோட ஸ்டார்டிங்லேருந்து 3 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4 பக்கமும் மார்க் பண்ணுறேன். மேலே கீழே, அடுத்த சைட்லேயும் மேலே கீழேன்ட்டு 3 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ணதுக்குள்ளே மட்டும்தான் ஃப்ளீட் வைக்க போகிறோம். மார்க் பண்ணி இருக்கிற வெளியில் இடத்துல நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறது கிடையாது. இப்போ ஃப்ளீட் வச்ச இடத்துலேருந்து நான் ஃப்ளீட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பார்க்குறேன். ஃப்ளீட் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ வந்து இதுக்கு நான் ஆப்போசிட் சைடில் வரா மாதிரி நான் ஃப்ளீட் வைக்க போகிறேன். எனக்கு ஆப்போசிட் சைடில் நான் ஃப்ளீட் வைக்க போகிறேன். இதுக்கு முன் ப்ளவுஸில் ஃப்ளீட் எப்படி பிடிச்சேன்னா இந்த மாதிரி, அதாவது என்னை பார்த்து மடிப்பு வரா மாதிரி பிடிச்சிருந்தேன். இப்போது இந்த கைக்கு இந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட் இந்த மாதிரி வரா மாதிரி ஒரு கைக்கு எப்படி பிடிக்கிறோமோ அடுத்த கை அதனோட ஆப்போசிட் சைடு ஃப்ளீட் வைக்கணும். இந்த மாதிரி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பிடிக்க போகிறேன். இந்த ஃப்ளீட்டோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் எல்லா ஃப்ளீட்டும் ஒரே மாதிரி வரா மாதிரி 1/2 இன்ச்சில் பிடிச்சிக்கிறேன். அதுக்கு அளவு நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த ஒயிட் இந்த அளவில் இருக்கிற கிளாத்தை நம்ம பிடிச்சோம்னா நமக்கு ஃப்ளீட்டோட அளவு ஒரே மாதிரி வரும் அப்படின்றதுனால நான் அந்த அளவு எடுத்திருக்கேன். ஃப்ளீட் பிடிக்கும்போது ஃப்ளீட் ப்ளவுஸுன்னாலே கொஞ்சம் பொறுமை தான் வேணும். ஏன்னா நம்ம சாதா அப்படின்னா கிளாத் நம்ம பாட்டு தைச்சிட்டு போயிடலாம். ஆனால் ஃப்ளீட்டுன்னும் போது டக்குன்னு அங்கங்கே மடங்கிடும். அதனால் மறுபடியும் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தைக்கும் போதே ஒழுங்காக தைக்கணும். நான் ஸ்லோவாக தான் இப்போது ஃப்ளீட் வச்சிட்ருக்கேன். எல்லா ஃப்ளீட்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு அடுத்து 3 இன்ச்சு எந்த இடத்துல முடியுதோ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்திக்கிற மாதிரி எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு பஃப் வேணும்னா ஆப்போசிட்டாக வைக்கணும். இல்லை எனக்கு பஃப் வேண்டாம் ஃப்ளீட் மட்டும்தான் வைக்கணுன்னா நம்ம மேலே எந்த மாதிரி வச்சோமோ அதுக்கு நேர் கீழே அப்படியே கீழே பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி இழுத்து கரெக்டாக அந்த மடிப்புக்கே வச்சு நான் ஃப்ளீட் பிடிச்சிக்கிறேன். ஆனால் இதே இல்லை பஃப் வேணும் அப்படின்னா மேல் பக்கம் நம்ம எந்த சைடு வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டு அடுத்து கீழே வைக்கணும். ஆனால் இது வெறும் ஃப்ளீட் மட்டுன்றதுனால மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரியே நான் வச்சு தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதனோட ஃப்ளீட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதே பஃப்னால் அது வேறு மாதிரி. ஏற்கனவே நான் அதுவும் வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ கீழவும் நம்ம ஃப்ளீட் எடுத்து முடித்தாச்சு. இப்போ நம்ம மெயின் கிளாத்து அதாவது லைனிங்கும் எதுவும் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்டராக நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த தையல் எதுக்குன்னா இந்த ஃப்ளீட் வந்து அப்படியே கரெக்டாக மடிப்பு தெரியணுன்றதுக்காக நான் இந்த தையல் போடுறேன். கஸ்டமருக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம பிரிச்சிடலாம். நான் இப்போதைக்கு தையல் போடுறேன். கொடுக்கும்போது அவங்களுக்கு இது இருக்கட்டுமா வேண்டாமான்னு கேட்டு நம்ம வேண்டாம்னா அதை பிரித்து கொடுத்துடலாம். இருக்கட்டும்னா அப்படியே இருக்கட்டும். இப்போ பிரித்தா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி மடிப்பு கலைஞ்சா மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். பிரிக்காமல் இந்த தையல் இருந்துச்சு, நம்ம அதே நூல் அதே கலர் நூல் தான் யூஸ் பண்ணுறோம். பிரிக்காமல் இருந்தால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன் அதனோடய ஃபோட்டோ. அப்போ தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே நீட்டாக கரெக்டாக இருக்கும். பிரிச்சிருந்தால் அந்த மாதிரி இருக்காது, அவ்வளோதான். இப்போ நான் சென்டராக இந்த தையல் போடும்போதே ரொம்ப பொறுமையாக 2 பக்கமும் பிடிச்சி அப்படி தான் தையல் போடணும். அடுத்து இப்போ நம்ம ஃப்ளீட் ரெடி பண்ண கிளாத்தில் சென்டராக பார்த்து நான் அர்க்காத் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம லைனிங் வந்து அதுக்கு என்னோடய சென்டர் வச்சு அடிக்க முடியும். அதுக்காக நான் சென்டர் பின்னம் பார்த்து நான் அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஏற்கனவே லைனிங் வந்து நான் கரெக்ட் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்கில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நான் நார்மலாக எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே நான் கையோட அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன். மெயின் கிளாத்தில் டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் லைனிங் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம்.
இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் தான். ஆனால் நான் இப்போ வந்து கை வரைக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ தான் எடுத்திருக்கேன். கைக்கு கீழே எப்பயும் போல் மடித்து தைக்க எந்த அளவுக்கு விட்டுருக்கணும் அந்த அளவில் மெயின் கிளாத்தையும் லைனிங்கும் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாத் கீழே அதுக்கு மேலே லைனிங் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஒரு தையல் போடுறேன். இப்போது இந்த தையலுக்கு படிமான தையல் இந்த லைனிங்கை வரைக்கும் நம்ம அடுத்த சைடு எடுத்து விட்டு இந்த லைனிங் மேலே வரா மாதிரி ஒரு படிமான தையல் நம்ம ஒன்று போட்டுட்டு வரலாம். எப்பவுமே ஃப்ளீட்டுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாகவே தான் தையல் போடுறேன் நான். ஏன்னா டக்குன்னு ஃப்ளீட் மடங்கிடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து தான் இப்போ நான் தையல் போட்டுட்ருக்கேன். இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ இந்த லைனிங்கை அப்படியே பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி மடிச்சிட்டோம்னா நமக்கு பிசுறுலாம் உள்ளே போயிடும். இப்போ இதுக்கு 4 பக்கமும் சுற்றி நம்ம தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் எடை தையல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்ட்ரெயிட்டாக எடை தையல் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தையல் போடலாம். இப்போது இந்த இடத்துலலாம் ரொம்ப பொறுமையாக நான் அதனோட ஃப்ளீட்லாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் கை வச்சு பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தையல் போடுறேன். இல்லைனா ஃப்ளீட் டக்குன்னு விலகிடும். அதுக்காக ரொம்ப பொறுமையாகவே நான் அந்த ஃப்ளீட்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து பிடிச்சிக்கிட்டு நான் தையல் போட்டுறேன். தையல் போட்டுட்டேன். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு திருப்பி பார்ப்போம் நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எந்த ஃப்ளீட்டும் மடங்கலை கரெக்டாக இருக்குன்னா லைனிங்கை விட்டுட்டு மீதி இருக்கிற மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா லைனிங்லேயே நமக்கு தேவையான எல்லாமே விட்டுருக்கோம். அதனால் லைனிங்கை தவிர்த்து மீதி இருக்கிற எக்ஸ்ட்ராவை நான் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த ப்ளவுஸாக போடும்போது இது ரொம்ப நல்லா இருந்தது. இது 2 பக்கமும் லெஃப்ட் ரைட்டு. இப்போ இதில் நம்ம கீழே சேரீயோட கலரில் கரை கொடுக்க போகிறோம் லேஸு. அதுக்கு 4 இன்ச்சு தான் கையோட சுற்றளவு முனை. ஆனால் நான் வந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த தையலில் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு சுற்றி லேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக 2 பக்கம் கையிலையும் நமக்கு தேவையான அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4.5 இன்ச்சிலேருந்து நம்ம லேஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா பானிக் தான். ரொம்ப எந்த இதுவுமே இல்லை, வெறும் ப்ளைன் கிராஸ் கட் ப்ளவுஸ், கை வரைக்கும் ஃப்ளீட்டு. அப்புறம் நாட் கொடுத்துருக்கேன். சாரீ கலர்லேயே சுங்கு ஸ்டிச் பண்ணி நாட் கொடுத்துருக்கேன். இந்த லேஸு டபுள் தையல் தான் போடுறேன். ஸ்டார்டிங் முனை ஒரு தையல் போட்டுட்டு வந்துட்டு அப்படியே ரிவர்ஸாக திருப்பி இன்னொரு தையல் போட்டு டபுள் தையல் முடிச்சிடுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆனால் போடும்போது அவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அவங்களுக்கு தையல் எடுக்கலை. சென்டர் தையல் அப்படியே தான் இருந்தது. அப்படியே தான் கொடுத்தேன். தையல் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோலாம் பாருங்கள். ஃபுல் ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சென்டர் தையல் இருக்கவே தான் நமக்கு அந்த ஃப்ளீட் கரெக்டாக தெரியுது. அதனால் அவங்க எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் இப்படியே தான் கொடுக்கும்போது கொடுத்தேன்.